வணக்கம். வெல்கம் டு தமிழச்சு அடுப்பாங்கரை. இன்று நாம் பார்க்க போவது தேன் மிட்டாய் செய்முறை விளக்கத்தை தாங்க. தேன் போன்ற இனிமையான நினைவுகளை நம்மிடையே மீண்டும் கொண்டு வருவது தேன் மிட்டாய். எவ்வளவோ தின்பண்டங்கள் இன்று நாம் ருசித்தாலும், எவ்வளவுதான் விலை அதிகமான பொருளை வாங்கினாலும், தேன் மிட்டாய் இன்றளவும் நினைத்தவுடன் நம் நாவிலே எச்சில் ஊற ஆரம்பித்துவிடும். அப்படிப்பட்ட தேன் மிட்டாய் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் தேவையான பொருட்களை பார்க்கலாம். மைதா 1/2 கிலோ, தயிர் 1/4 கப், சர்க்கரை 3/4 கிலோ. வாங்க செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். மைதா, தயிர் மற்றும் தேவையான தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைவது போல் பிசையவும். பின்னர் அதை 3 மணி நேரம் ஊற வைக்கவும். ஊற வைத்த பின்னர் வேறு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை பாகை நன்கு கம்பி பாகு பதத்திற்கு காய்ச்சி வைக்கவும். ஊற வைத்த மாவு நன்கு ஊறியதும் அதனை தேவையான அளவில் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வாணலியில் எண்ணெயை சூடாக்கி பொன்னிறமாக பொரித்தெடுக்கவும். பொரித்த உருண்டையை சர்க்கரை பாகு சூடாக இருக்கும் போதே அதில் போடவும். சிறிது நேரம் ஊறிய பின் எடுத்து உலரவிடவும். ருசியான தேன் மிட்டாய் ரெடி. ஒரு அதிரடி தேன் மிட்டாய் செய்முறை பார்ப்போம். இட்லி மாவில் சிறிது ஆப்ப சோடா கலந்து வைத்துக்கொண்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/4 கிலோ சர்க்கரையும் சிறிது தண்ணீர் சேர்த்து கம்பி பதத்தில் பாகு எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இட்லி மாவை சிறு சிறு வட்ட வடிவில் ஊற்றி பொரித்து எடுத்து அதனை பாகுவில் போட்டு ஊற வைத்து பிறகு அதனை எடுத்து ஆற வைத்து சாப்பிட ருசியான அதிரடி தேன் மிட்டாய் ரெடி. நாளை மற்றொரு செய்முறை விளக்கத்துடன் பார்க்கலாம். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.